ராமமூர்த்தி, விவசாயி, திருவாரூர் மாவட்டம். தமிழகத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை கடந்த சில ஆண்டுகளாக சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் கூட வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் நலனுக்காகவும் விவசாயிகள் எதிர்பார்க்கும்படியாகவும் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்பது எங்களுடைய நீண்ட நாளைய அவா மற்றும் கோரிக்கை. இந்த ஆண்டு கூட வேளாண்மை நிதிநிலை அறிக்கைக்கான கருத்து கேட்பு கூட்டம் குடந்தையில் நடைபெற்ற பொழுது அதில் அரசியல்வாதிகள் தான் அதிகமாக பேசினார்களே தவிர விவசாயிகள் பேசலை. அதுக்கான வாய்ப்பு வழங்கப்படலை. இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் எங்களுடைய பதிவை வேளாண்மைத்துறை அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் இந்த தொலைக்காட்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக தமிழக அரசே பயிர் காப்பீட்டு திட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும். மத்திய அரசுகிட்ட இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கான போதுமான இழப்பீடு கிடைப்பதில்லை. பல இடங்கள் பல தடவை விவசாயிகள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். அதனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழக மாநிலத்திற்குள்ளாகவே வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். அதை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ரெண்டாவது, தெலுங்கானா மாநிலத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் சாகுபடிக்காக கொடுக்கப்படுகிறது. சாகுபடி செய்தார்கள் என்ற சான்று வழங்கப்பட்டாலே அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படி ஒரு உத்தரவாதத்தை தமிழக அரசும் கொடுக்க வேண்டும். அதே போன்று விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் நிறையா உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கும் குறைந்தபட்சம் மாதம் ஒன்றுக்கு 3,000 வீதம் உதவி வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி அவர்கள் இறந்தால், திடீரென்று இறந்தால், பாம்பு கடி, விஷக்கடி மற்றும் பல காரணங்களால் அல்ல இயற்கை மரணம் கூட அவங்களுடைய கடும் உழைப்பினால் தான் ஏற்படுகிறது. அதை கருத்தில் கொண்டு அவர்களுடைய இறப்பின் பொழுது 5 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் வழங்க வேண்டும். அதே மாதிரி இப்போ நிறைய இயந்திரமயமாக்கல் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த இயந்திரமயமாக்கலில் போதுமான இயந்திரங்கள் வழங்கப்படவில்லை. இதற்கு அந்த அரசியல்வாதிகளோட பரிந்துரைகள் வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தின் பேரில் பல உண்மையான விவசாயிகளுக்கு இயந்திரங்கள் கிடைப்பதில்லை. இந்த நிலை மாற வேண்டும். உண்மையான விவசாயிகளுக்கும் இயந்திரம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு போர்ட்டபிள் ஹார்வெஸ்டர்னு ஒன்று வந்திருக்கு. அதை ஒவ்வொரு வட்டாரத்திற்கு ஒன்று வழங்க வேண்டும் அல்லது மானிய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். இன்னும் நிறையா கோரிக்கை இருக்குனாலும் இதை என்னுடைய முதன்மையான கோரிக்கையாக வைத்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இவைகள் சேர்க்கப்பட்டால் விவசாயிகள் மிகவும் மகிழ்வார்கள். அவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.